சரி, கலைஞர் என்னென்ன அனுபவம் பண்ணாருன்னு இவங்க எல்லாம் சொன்னாங்க. நானும் ஒரு கதை இல்ல, நாங்க பேசினா அது உண்மைதான். கலைஞர் எப்படியாவது எம்ஜிஆர் கட்சியிலிருந்து தூக்கணும். எம்ஜிஆர் இருந்தா அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருக்காதுங்கிறத அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. நமக்கு எந்த விதத்திலையும் மரியாதை இல்லாத எம்ஜிஆர் கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்காரு. கருணாநிதி சொல்லிட்டே இருக்காரு. அண்ணா ஒரு நாள் கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு, கட்சியில இருந்து எம்ஜிஆர் தூக்கிருங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இல்ல தூக்கினாதான் நல்லது அப்படின்னு. உனக்கா கட்சிக்கா? ஏன்னா அவரை தூக்கிடும் போது உனக்கா கட்சிக்கா? இல்லைங்க நம்ம கட்சிக்கு தான் நல்லது, அதனால அவரை தூக்குங்க அப்படின்னு. அண்ணா ஒண்ணும் பேசல. இங்க வா உட்கார். அப்ப ஒரு இடைத்தேர்தல் ஒரு மேட்டுப்பாளையம் மாதிரி இடத்துல நடக்குது. இவர் கேட்கிறாரு அண்ணா கருணாநிதி கிட்ட, இப்ப அவனை தூக்க சொல்றோம், ஓகே, மேட்டுப்பாளையத்தில் பை எலெக்ஷன் நடக்குது, இந்த தொகுதியில நான் நின்னா எவ்வளவு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அண்ணா கேட்கிறாரு. 1.5 லட்சம் ஓட்டு அங்க இருக்கு. நீங்க என்ன அங்க நிக்கிறீங்க? நீங்க காஞ்சிபுரத்துல தான் இடம். அங்க நான் நின்னா எவ்வளவு ஓட்டு போடுவாங்க அதை மட்டும் சொல்லு அப்படின்னு. 75,000 ஓட்டு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா. சரி, அதே இடத்துல நீ எவ்வளவு ஓட்டு கொடுக்கும் அப்படின்னு. இப்ப அண்ணாவுக்கு 75,000 சொல்லியாச்சு. நம்ம அதுக்கு மேல சொன்னோம்னா அதிக பிரசங்கித்தனம் ஆயிருவாங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு 60,000 ஓட்டு வாங்குவாங்க. சரி, புரட்சி தலைவர் நம்ம ராமச்சந்திரன் நின்னா எவ்வளவு ஓட்டு கொடுக்கும் அப்படின்னா, 150,000 ஓட்டு அவருக்கு தாங்க கொடுக்கும் அப்படின்னா. அப்புறம் ஏப்ப அவனை வந்து கட்சியில இருந்து தூக்க சொல்ற? நான் நின்னா 70, நீ நின்னா 60, அவர் நின்னாருன்னா 150,000 அத்தனை ஓட்டு கொடுக்கணும். அந்த ஆளை எதுக்கு கட்சியில இருந்து தூக்கணும்னு கேட்கிறாரு. சும்மா வளரலீங்க 52 வருஷம் இந்த கட்சி. இன்னும் எம்ஜிஆர் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம பசங்களுக்கு சொல்றது தாய்மொழியை சொல்றோமோ இல்லமா எம்ஜிஆரை பத்தி சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நம்ம ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்